இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் புதிய மாதத்துக்குரிய சோத்திரங்களையும் வாழ்த்துகளையும் ஏறெடுக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய புயம் என்னோடும் உங்களோடும் இருந்து கர்த்தர் நடத்தி வந்த எல்லா ஆச்சரியமான அற்புதமான வழிகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுது, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவரை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார் என்று எழுதப்பட்டது. கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம் என்று நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உயர்ந்தவர். அன்றைக்கு சோத்திரம். உயர்ந்த தெய்வம் ஒன்றுக்கும் மேல் பயன்படாத நம்மை அவர் கண்ணோக்குகிறார் என்று எழுதப்பட்டது. கர்த்தர் கண்ணோக்கும் போது நடக்கிற காரியங்கள் என்ன தெரியுங்களா? ரட்சிப்பு உண்டாகும், மீட்பு உண்டாகும், பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலை உண்டாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக நித்திய ஜீவன் என்கிற அந்த பெரிய அந்த இரக்கம் நமக்கு உண்டாக்குது. ஆகவே இந்த மாதத்தில் உங்கள் நிமித்தமாக கர்த்தர் அநேகரை கண்ணோக்கம் செய்ய கிருபை செய்வாராக. அப்படி என்றால் இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் மூலமாக கர்த்தருடைய ரட்சிப்பு, கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய சமாதானம் உங்கள் மூலமாக ஜனங்களுக்குள் ஊடுருவுகிற அந்த தெய்வீக பிரசனத்தை கர்த்தர் இன்றைக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கற்றுகிறார். நீங்கள் நான் இந்த பூமியில் வாழ்கிறனே, கர்த்தருக்காக எதையாவது செய்யணும் என்று சொல்லி முயற்சி பண்ணுறீங்க, உங்களால் முடியலை. இந்த மாதத்தில் அருள்நாதர் இயேசு அது கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுகிறார் என்று உங்களுக்கு கர்த்தர் திருக்க தரிசனமாய் சொல்கிறார். எதை குறித்து இங்கே புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்க, எதை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்க, அந்த கலக்கம் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக, நித்திய சமாதானம் உண்டாவதாக. அவருடைய சமூகத்தில் நித்திய பேருமை உண்டு. அந்த நித்திய பேரும்பத்தினாலே உங்களை இப்போ அருள்நாதர் இயேசு நிரப்புகிறார். அந்த நிரப்புதலுக்குள்ளாக கடந்து வந்துருங்க, விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை உயர்ந்தவராக இருக்கிற இயேசு செய்ய போகிறார். அவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. கர்த்தர் பெரியவர். இந்த மாதத்தில் தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய பிரசனத்தில் காத்திருந்த போது ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் ஒரு காரியம் இங்கு சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னவென்றால் என் தேவன், பாருங்க, கர்த்தர் உயர்ந்தவர், உயர்ந்தவராக இருக்கிற தேவன், அவர் என்னுடைய தேவன், தம்முடைய ஐஸ்வர்யம் உயர்ந்தவர், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குறவர். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குறவர் இயேசு. அதான் நம்ம ஆரம்பத்தில் அவர் நமக்கு சொன்னார், அவர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மை உள்ளவரை கர்த்தர் கண்ணோக்கினார் என்று எழுதப்பட்டிருக்குது. ஆகவே உயர்ந்த தெய்வம் தான் நம்முடைய தெய்வம், நம்முடைய இரட்சகர், நம்முடைய மீட்பர், நமக்கு வழிகாட்டி, நமக்கு தோழர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நமக்காக ரத்தம் சிந்தினவர். அவர் நம்முடைய தேவன். அவர் யாருன்னா ஐஸ்வர்ய சம்பன்னர், ஐஸ்வர்யத்தின் ஐஸ்வர்யம். ஆமை, தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில நிறைவாக்கும். அதற்கு சோத்திரம். பாருங்க, இங்கு மனிதன் என்றாலே குறைவுதான். நிறைவுள்ளவர்கள் மனிதர்கள் அல்ல. தேவன் என்றால் அவர் சம்பூர்ண முடியவர், அவரிடத்துல குறைவே இல்லை. இயேசு சொன்னார், அதற்கு சோத்திரம், என்னில் யார் உங்களில் பாவம் உண்டு என்று குற்றப்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே நேரத்தில் என்னில் பழுது ஒன்றும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்குது. அன்றைக்கு சோத்திரம். தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, கடவுள் என்றாலே குறைவே இல்லாதவர், நிறைவானவர், சம்பூர்ணமுடையவர், ஐஸ்வர்யம் உள்ளவர், கனத்துக்கும் மகிமைக்கும்
புகழுக்கும் உரியவர் தான் கடவுள். அதே நேரத்தில் மனிதர் என்று எடுத்துக்கொள்வோமானால் யார் என்றால் குறைவுள்ளவர்கள். மனித வாழ்க்கையில் அந்த நிறைவுக்கு 100-1-2 தான் சொல்ல முடியும். நான் நிறைவாக இருக்கேன் அப்படின்னு மனதார சொல்லுவாங்க. நான் சம்பூர்ணமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய ஆள்கிட்ட போய் கேட்டாலும் இதெல்லாம் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, இன்னும் கொஞ்சம் குறை இருக்குது, இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது, இன்னும் கொஞ்சம் இடம் வாங்கணும், இன்னொரு கார் வாங்கணும், இந்த பிள்ளை படிக்க வைக்கணும், இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணணும், ஏதாவது ஒரு குறைவை சொல்லி கொண்டு தான் இருப்பாங்க. அந்த ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையை உற்று கவனித்து கொண்டிருக்கிறவர், உங்கள் வாழ்க்கையோட வாழ்க்கையா இருக்கிறவர், உங்களுக்குள் மகிமை நம்பிக்கையா இருக்கிறவர், உங்களுக்குள் வாழுகிறவர், உங்களை உருவேறப்படுத்துகிறவர், உங்களை மறுவேறப்படுத்துகிறவர். உங்கள் குறைவெல்லாம் எனக்கு தெரியும், ஆகவே உங்களுடைய பிரச்சனை எனக்கு தெரியும், உங்கள் பாடுகள் எனக்கு தெரியும் என்று கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார். பிரச்சனை, குறைவு, பாடெல்லாம் எப்படி நிறைவாக்க போறார்னா, அன்றைக்கு ஸ்தோத்திரம், மகிமையில நிறைவாக்க போகிறார். யார் மூலமாய் நிறைவாக்க போகிறார்? கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நிறைவாக்க போகிறார். அன்றைக்கு ஸ்தோத்திரம், கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அவர் நிறைவாக்க போகிற அந்த இரக்கத்தை எண்ணி பார்த்து, அந்த தயவை எண்ணி பார்த்து நீங்க என்ன செய்யுங்க? கர்த்தரை துதிக்கணும். ஐயோ, குறைவுள்ளவராக இருக்கிறேனே என்று சொல்லி நீங்க குறைவையே பார்த்து கொண்டிருக்க கூடாது. நம்பர் 1, நீங்க உங்களுடைய குறைவை மாத்திரம் பார்க்கக்கூடாது. மாறாக நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்து நிறைவு உள்ளவர், அவரை நம்ம பார்க்கணும். ஆமா, அந்த விஷயத்தில் அவர் தான் சொல்லியிருக்காரு. 1 கொரிந்தியர் 13:10 சொல்லியிருக்காருங்க, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். அப்ப நிறைவு யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள அவர் வந்து விட்டார்னா உங்க வாழ்க்கை நிறைவு உள்ளதாக, சம்பூர்ணம் உள்ளதாக காணப்படும். அப்போ இந்த மாதத்துல நீங்க இந்த வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தருடைய ஜனங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். நிறைவாகிய கிறிஸ்துவுடனே நான் இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அவர் நமக்கு வாக்கு மாறாதவர். ஆண்டவர் ஸ்தோத்திரா, உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களும் உங்க கூட இருப்பேன் என்று சொன்னவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஆக அவர் ஒருபோதும் வாக்கு மாறாதவர். அவர் வாக்கு பண்ணினவர், வாக்கு பண்ணினதான். ஆனா மனிதராக இருக்கிற நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தரை அவ்வப்பொழுது மறந்து விடுகிறோம், கர்த்தரை விட்டு விலகி ஓடிடுறோம். ஒரு மேன்மை வந்தா அல்லது ஒரு தாழ்ச்சி வந்தா, ஒரு குறைபட தொடங்கினா என்ன செய்யறோம்னா, அப்படியே ஆண்டவரை விட்டு ஒதுங்கிறோம். அப்படி நம்ம ஒதுங்கக்கூடாது. சின்ன ஒரு சம்பவத்தை சொல்லி நான் அந்த வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, அன்றைக்கு ஸ்தோத்திரம், பெத்லகேமே என்ற ஊர், அன்றைக்கு ஸ்தோத்திரம், பெத்லகேமே என்ற ஊர்ல பஞ்சம் தொடங்கிடுச்சு. ஜனங்கள் எல்லாம் குறைபட தொடங்கிட்டாங்க. எதிர குறைபட தொடங்கிட்டாங்க? ஆகாரத்தினால, தண்ணீர்னால, வறட்சினால, பஞ்சத்தினால குறைபட தொடங்கிட்டாங்க. இந்த குறைவை பயன்படுத்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அங்க ஒரு குடும்பம், நகோமி என்கிற ஒரு குடும்பம் என்ன செய்யறாங்கன்னா, பிழைப்புக்காக வேறொரு தேசத்துக்கு போறாங்க. தேவ பிள்ளைகளே, மோவாப் தேசம் என்று எழுதப்பட்டது. மோவாப் தேசத்திற்கு அவங்க போறாங்க. அங்க போய் அங்க வாழ்றாங்க. வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்றாங்க. ரொம்ப அழகா நேர்த்தியா கல்யாணம் பண்றாங்க. சம்பூர்ணமா இருக்காங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம், ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அந்த மனுஷனுக்கு பேர் எலிமேலு, அதாவது நகோமியுடைய வீட்டுக்காரருடைய பேர் எலிமேலு. அந்த எலிமேலு குடும்பத்தோட மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரிக்கிறாங்க. அன்றைக்கு ஸ்தோத்திரம், மோவாப் தேசத்தில் சஞ்சரிக்கும் போது அவங்க குறைபட தொடங்கிட்டாங்க. அன்றைக்கு ஸ்தோத்திரம், மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரிக்கும் போது என்ன செய்ய தொடங்கிட்டாங்கன்னா,
குறைவுபட தொடங்கிட்டாங்க. ரொம்ப பயங்கரமான சூழ்நிலை, பயங்கரமான நெருக்கம். அந்த நெருக்கத்தில் அவங்க குறைபட தொடங்கின உடனே அவங்களுக்கு ஒரு வார்த்தை கிடைக்குது. நகோமிக்கு கர்த்தர் தம்முடைய சனங்களை சந்தித்தார். ஆமென். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து 6வது வசனம் 1:6 கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரமும் அருளினார் என்று அவள் மோவாபு தேசத்திலே கேள்விப்பட்டு என்று எழுதப்பட்டது. அன்றைக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த குறைவு, அந்த வறட்சி, அந்த பஞ்சம் எப்போ தீரும் என்றால், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிரச்சனை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த சூழ்நிலை எப்போ மாறும் என்றால், கர்த்தர் சந்திக்கும் போது எல்லாம் மாறும். அன்றைக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் நகோமி கேள்விப்பட்டது போல உங்களை குறித்து அநேகர் கேள்விப்பட போறாங்க. கர்த்தர் இன்னாரை சந்தித்தார், இன்னாரை தொட்டினார், அதனாலே அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டது என்று சொல்லி ஒரு அற்புதமான ஒரு சாட்சியை உங்கள் மூலமாய் உண்டாக்க போகிறார். கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் என்னை சந்திப்பார் என்று. அல்லேலூயா. கர்த்தரால் சந்திப்பு இந்த மாதத்தில் நடக்க போகுது. ஒரு ஆண்டவர் ஸ்தோத்திரம், ஒரு என்கவுண்டர் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அதில் நீங்கள் சந்திக்கப்பட போகிறீங்க, தொடப்பட போகிறீங்க. அதனால உங்கள் வாழ்க்கை மாற்றப்பட போகுது. பாருங்க, நகோமியுடைய வாழ்க்கை கர்த்தர் ஜனங்களை சந்தித்தார் என்று கேள்விப்பட்டு அந்த வார்த்தைக்கு இணங்க அவர் தன்னுடைய ஊருக்கு பெத்லெகேமுக்கு திரும்பி வருகிறார். பெத்லெகேமுக்கு திரும்பி வந்தோடனே அவர் வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறிவிட்டது. ஒன்றுமே இல்லை. ஆனாலும் ஒரு பெரிய ஒரு சம்பூர்ணத்துக்குள், பெரிய ஒரு ஐஸ்வர்யத்துக்குள் அந்த குடும்பம், அந்த சகோதரி, அந்த தாயார், மருமகள் கடந்து போனதை வேதம் நமக்கு காட்டுகிறது. அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சரித்திரம் குறுக்கிட போகுது. நீங்களே அந்த சரித்திரத்திற்கு சொந்தக்காரராய் கர்த்தரை மாற்றப் போகிறார், கர்த்தரை உருவாக்க போகிறார். நீங்கள் என்ன செய்யணும்னா, கர்த்தர் சந்திக்க உங்கள் இருதயத்தை கொடுக்கணும். அன்றைக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கும் மனித நிறைவுல தானே குறைவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மனிதரெல்லாம் குறைவுள்ளவர்கள் என்று சொல்லிட்டாங்களே, அந்த குறைவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆதாமி ஏவாளி கர்த்தர் உண்டு பண்ணி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டிருக்குது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் குறைவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி சிலுவையிலே தரித்திரனானார். இயேசுவை தான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும், இயேசுவை தான் நம்ம அங்கீகரிக்கணும். ஆகவே இந்த கால நேரத்தில் ஆண்டவர் உங்களை சந்தித்திருக்கிறார். ஆண்டவர் உங்கள் சந்திப்பு உங்களுக்குள் கடந்து வருகிறது. அல்லேலூயா. உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் இப்போ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அபிஷேகம், தேவனுடைய பெரிய ஒரு சந்திப்பு இப்பவே தொடங்க ஆரம்பித்து விட்டது. விசுவாசித்து கர்த்தரை மையப்படுத்துங்க. கர்த்தருடைய காரம், கர்த்தருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்க போகிறது, சமாதானம் உள்ளதாய் மாற்றப்படுகிறது. கர்த்தருடைய கரங்களை உயர்த்தி கர்த்தரனை சந்தித்தார் என்று விசுவாசிங்க. கர்த்தரை நாம் மையப்படுத்தும். உங்களுக்காக சின்ன ஜெபத்தை எடுக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனே, என் தேவன் தம்முடைய இயேசுவின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று எழுதப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் எங்கள் வாழ்க்கையிலுக்கு எல்லா பிரச்சனைகள், எல்லா சூழ்நிலைகள், எல்லா இக்கட்டுகள், எல்லா சஞ்சலம், இப்போ எல்லா தாழ்ச்சிகள், எல்லா வறட்சிகள் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு வாழ்க்கை விட்டு இப்பொழுது விலகுவதாக, கர்த்தர் சந்திப்பீடாக. அன்றைய பெத்லெகேம் ஜனங்களை கர்த்தர் சந்தித்தீரே, அவங்க தேவைகளை கொடுத்தீங்களே, இப்போ உங்களுடைய பிள்ளைகளை சந்தித்து அவங்க நிறைவான வாழ்க்கை கட்டிடுங்க. செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கரம் உங்களோட இருந்து ஆதரிப்பதாக. ஆமென்.